வணக்கம். நம்ம சேனலுடைய நோக்கம் அப்படின்றது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் தங்களுடைய பிஸ்னஸை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம். இந்த எண்ணத்துக்கு ஏற்ப நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸை மீட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உபயோகரமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோபால் கிருஷ்ணன். பொதுவாக கிரிக்கெட்டில் லெஜெண்ட் அப்படின்னா நம்ம தோனி சொல்லுவோம். அந்த மாதிரி ஆன்லைன் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு லெஜெண்டாக இருக்கவர் தான் நம்ம கோபால். கோபால் மூலிமா நீங்கள் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஆன்லைனில் நீங்கள் ஒரு கோச்சாக இருக்கீங்க, ஒரு ட்ரெயினராக இருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் இவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் மிஸ்டர் கோபால். வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்யூ. பிஞ்ச் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதாவது பிஞ்ச் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாங்க, அதாவது நம்ம யூஸ்வலாக நம்ம ஒரு ஆடை போடும்போது என்ன பண்ணுவோம்னா அவங்களோட நேம், இமெயில், ஃபோன் நம்பர் மட்டும் தான் வாங்குவோம். அப்படி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்கள் விற்க வேண்டியதாகிடுது. யூ ஆர் கிரியேட்டிங் அ செல்லிங் என்விரான்மெண்ட். ஆனால் அந்த என்விரான்மெண்ட் ஸ்கேல் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு சூட்டபுள் ஆகாது. எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, இந்த பிஞ்ச் மார்க்கெட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பொருளையோ உங்களோட கோச்சிங் ப்ரோக்ராம் விற்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 5 நாள் வரைக்கும் அவங்கள ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுறீங்க. இப்படி ப்ராப்பராக எஜுகேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த 2லேருந்து 5 நாள் வாட்ஸ்அப் கிளாஸுக்கு ஒரு 99 ரூபா 199 ரூபா கொடுத்து தான் உள்ளே வராங்க. அங்கே உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க ரியலாகவே. அப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு தோணுது, ஓகே என்னோடய ப்ராப்ளமை சின்னதாக சால்வ் பண்ணிட்டாரு, இப்போ இந்த ப்ராப்ளமை ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு நான் உங்களோட பொருள் தான் வாங்குவேன், உங்களோட கோச்சிங் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு ஃபன்னியாக ஒரு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பியர்டு வளர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு காஸ்ட்லியான ஆக்டரை கொடுத்து நீங்கள் ஒரு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கண்டிஷனர், பியர்ட் ஷாம்பு, பியர்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக நினச்சி பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க பியர்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு. எப்படி உங்களோட பியர்டை ஒரு பாலிவுட்டில் இருக்கிற ஆக்டர்ஸ் அளவுக்கு க்ரூம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கிளாஸ் வைக்கிறீங்க. இந்த கிளாஸில் நீங்கள் ப்ராப்பராக மென்னுக்கு எஜுகேட் பண்ணுறீங்க ஹவு டு மெயின்டைன் அண்ட் க்ரோ யுவர் பேர்ட் ஃபாஸ்ட். இதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜாக உங்களோட பியர்ட் ஷாம்பு, கண்டிஷனாக கொடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கும். இதுதான் வாட் ஐ எம் டாலிங் ஆஸ் கிரியேட்டிங் அ பையிங் என்விரான்மெண்ட். இதனால தான் பிஞ்ச் மார்க்கெட்டிங் எத்தனையோ பேர்த்தோட ப்ராடக்ட்ஸை, கோச்சிங்கை இட் இஸ் பீங் ஏபிள் டு செல் இன் சோ மெனி குவான்டிட்டிஸ். சூப்பருங்க. நான் இவ்வளோ நாள் பிஞ்ச் அப்படின்ற வார்த்தையை நெட்ஃப்ளிக்ஸை வச்சு தான் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸில் தான் பிஞ்ச் வாட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிஞ்ச் மார்க்கெட்டிங் அப்படின்றத பற்றி சூப்பராக சொல்லியிருந்தீங்க. அண்ட் அடுத்து எங்களோட நேயர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறது, எந்த வகையில் நாங்கள் உங்களோட ட்ரைனிங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ நீங்கள் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க, உங்களோட பிஸ்னஸில் ஒரு செல்லிங் என்விரான்மெண்ட் இல்லாமல் ஒரு பையிங் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் bingemarketing.comக்கு போகலாம். அங்கே என்னோட 2 day ஒர்க் ஷாப் இருக்குது. அந்த 2 day ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஞ்ச் மார்க்கெட்டிங்னா என்ன, இதை வச்சு எப்படி கோச்சிங் பண்ணுறது, இது எல்லாமே இந்த 2 daysல சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எங்களோட அடுத்த லெவல் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கோபால் மூலிமா நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை சந்தித்து அந்த ஒரு நாள், அதாவது அவங்க லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த அந்த ஒரு நாள் என்ன, அது நம்மளுக்கு எப்படி நம்மளோட பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு உபயோகப்படும் அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.